பண்ணிட்டேன் ரெண்டு அதனால தின்னுவேன். வணக்கம் நம்மளே, நம்ம எங்க நம்ம எவ்வளவு இருக்கோம்? இப்ப சாப்பிட வந்திருக்கோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தா பூரி கிழங்கு. பூரி கிடையாது, உப்புமா. உப்புமா கிச்சடி. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள கவர் பண்றாங்க. அவங்களே சேர்த்து கவர் பண்ணிடுங்க. ஏன் ஆத்தா அங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ஆத்தா மட்டும் தான் இலையில சாப்பிடுவாங்க, வாழை இலையில. கிளாஸ் இல்லது. புரியுதா? மாமா வரே வரே வரே. மாமா மாமனே எல்லாரும் வந்திருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. நீ ஒரு வாட்டியாவது வந்திருக்கியாடா இங்க எனக்கு கூட்டிட்டு? என் மாமா மாமனே போதுமா? எனக்கு ருசி கூட தெரியல, பசி அடங்குதுங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாப்பிட, அதனால அக்காக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. உமாவை என் மகன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க. தண்ணியா குடிக்கிறதுக்கு பெருமையா சொன்னாரு. நண்பர்களே, மாமா மகன் என் அத்தை மகன் மாமா மகன் அண்ணன் கம்மியா போட்டு வந்திருக்காரு. சூப்பர் ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. சூப்பர். தங்கச்சியோட சாப்பிடுறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு புது தருணமா இருக்கு. நிறைய பேர் கிரியேட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்லயே சாப்பிடாத ஒரு பர்சன்னா இவங்க மட்டும்தான். நம்ம காட்டுறோம். மனசு தங்கச்சிக்கு நன்றி. பாய் வணக்கம்டா. தேனியில இருந்து மயிலாடுதுறையில வந்து என் தங்கச்சி, உண்மையிலே வந்து என் தங்கச்சி நான் பாராட்டுற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தமிழை வந்து ஒரு பிசுறு விடாம மூச்சு விடாம பேசுறது என் தங்கச்சி. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னுமே தமிழ் தெரியாம அழைஞ்சிட்டு இருக்காங்க சில பேர். வணக்கம்டா. தேனியில இருந்து இன்னைக்கு மயிலாடுதுறைக்கு வந்திருந்தோம்யா. மயிலாடுதுறைக்கு வந்து அவார்டு நிகழ்ச்சிக்காண்டி வந்திருந்தோம். அப்போ வந்து என் சகோதரிகளெல்லாம் பார்த்தது வீடியோவிலையும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் வந்து நம்ம சகோதரியை பற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து விஜய் டிவிலேருந்து புகழ் ஆகிருக்கு. அது நம்ம பார்த்தது. இன்னைக்கு தமிழ் வந்து ஒரு பிசுறு விடாமல் இன்ன வரைக்கும் பேசுதுன்னா என் தங்கச்சியை சொல்லலாம். தமிழ் வந்து முக்கிய காரணம் நம்ம தாய். அதை மறக்காமல் பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம் மாப்பிள்ள, தேனியில இருந்து.